ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜினி குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இலங்கையின் பாரம்பரிய பலகாரமான சீனி அரியதரம் எப்படி நாங்கள் இலகுவான முறையில் டேஸ்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் வீட்டில் செய்யலாம்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சீனி அரியதரம் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் சிவப்பு அரிசி எடுத்து 5 ஹவர் ஊற வச்சு நல்ல வடிவாக 10 நிமிடம் தண்ணி வடிய விட்டு நான் இதை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதை அரைச்செடுக்க போகிறேன். ஒரு 4 சுத்துக்கு நாங்கள் இதை அரைச்செடுத்துட்டோம்னால் எங்களுக்கு அந்த குருணல் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த அரிசியை நீங்கள் கூட அரைச்சிட்டிங்களென்றால் உங்களால் குருணல் எடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அரைச்செடுத்து கொள்ளுங்கோ. இங்கால பார்த்தீங்களென்றால் நான் 125 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். அதாவது 250 கிராம் அரிசிக்கு நான் அரை பங்கு 125 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த சீனியை நான் இந்த பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட எண்ணம் டேஸ்ட்டுக்கு 3 ஏலக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் விருப்பம் இல்லை என்றால் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். முதல்ல பார்த்தீங்களென்றால் இந்த ஏலக்காயை இந்த சீனியையும் நான் இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். சீனியை நாங்கள் பவுடராக போட்டால் தான் எங்களுக்கு கெதியாக அந்த பலகாரம் நல்லா கசிஞ்சு சாஃப்டாக வரும். அடுத்ததாக நான் இந்த அரிசியை அரைச்செடுத்து கொள்ள போகிறேன். இப்போ பாருங்க, நான் அரிசியை நல்ல வடிவாக அரைச்செடுத்து போட்டு மாவை அரைச்சி நான் இதில் புரிம்பாக எடுத்து வச்சுக்கிறேன். இதோட நான் எவ்வளவு அரிசி எடுத்தனோ அதுவிண்ட 1/4 பங்கு தான் நான் குருணல் எடுத்திருக்கிறேன். அதாவது நீங்கள் 60 கிராம் குருணல் எடுத்துட்டீங்களென்றால் உங்களுக்கு போதுமானது. இப்போ இதோடையே நான் அரைச்சி வச்சிருக்கிற சீனியையும் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயுமே நிறைய பேர் இந்த அரியதரம் செய்யும்போது தண்ணி விட்டு குழைக்கிறீங்கள் அல்லது எண்ணெய் விட்டு குழைக்கிறீங்கள். அது எதுக்குமே தேவையில்லை. இந்த முறைப்படி நீங்கள் செய்து பாருங்கோ. மாதமானாலும் இந்த பலகாரம் உங்களுக்கு அவ்வளவு சாஃப்டாகவே உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக குழைச்சி விட போகிறேன். அதுக்கும் கைகளால் எங்களோட கைகளில் இருக்கக்கூடிய சூடும் இந்த மாவிൻ്റെ ஈரமும் சேர்ந்து அந்த சீனியோடு சேரும்போது இந்த மா எங்களுக்கு ஒரு விதமாக திரண்டு வாரது உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் ஒரு 2 நிமிடம் நான் பாருங்க குழைச்செடுக்கவே இவ்வளவத்துக்கு அந்த மா எனக்கு வந்துட்டுது. பஞ்சியை பார்க்காமல் 10 நிமிடம் கட்டாயம் நாங்கள் கைகளால் அழுத்தி இதை நாங்கள் குழைச்சி அமர்த்தி வச்சிட்டோம்ண்டாலே இந்த பலகாரம் எங்களுக்கு அவ்வளவு சாஃப்டாக எங்களுக்கு வரும். இங்கே பாருங்க, குழைக்க உங்களுக்கே தெரியுது. நான் இதில் எதுவும் எடிட்டிங்கும் இல்லை, கட் பண்ணி கூட காட்டலை. பாருங்க, நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அந்த சீனி கசிஞ்சு வாரது உங்களுக்கே தெரியுது. இங்கே பாருங்க, இவ்வளவத்துக்கு எனக்கு குழஞ்சி நல்ல வடிவாக திரண்டு வந்துட்டுது. இப்போ இதை பார்த்தீங்களென்றால் இப்படியே நல்லா கைகளால் அமர்த்தி வைக்க போகிறேன். எவ்வளவத்துக்கு நாங்கள் அமர்த்தி வைக்கிறோமோ அவ்வளவத்துக்கு எங்களுக்கு இந்த பலகாரம் நல்ல வடிவாக அந்த சீனியெல்லாம் கசிஞ்சு வரும். இப்போ பாருங்க, நல்ல வடிவாக அமர்த்தி வச்சுட்டேன். இது ஒரு 2 மடத்தியாலம் அல்லது 3 மடத்தியாலம் அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் 5 மடத்தியாலம் கூட வச்சு கொள்ளலாம். இன்னும் பலகாரம் நல்ல சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கோ, ஒரு 2 ஹவர் கழித்து நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் நான் குழைக்கும் போதே உங்களுக்கு அது கசிஞ்சு வந்திருக்கிறது தெரியுது. கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஒட்டாத அளவுக்கு பூசிக்கொள்ளுங்க. திருப்பியும் இதை நான் ஒரு 2 நிமிடம் குழைச்சி விட போகிறேன். குழைச்சி நல்ல வடிவாக நாங்கள் உருட்டி வச்சுட்டு இந்த அரியதரம் சுடும்போது அந்த அரியதரம் இவ்வளவத்துக்கு சாஃப்டாகவும் பார்த்து கொண்டு இருக்கும்போதே பொங்கி கொண்டும் வரும். நீங்கள் கட்டாயம் இந்த முறையில் செய்து பார்த்தீங்களென்றால் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கள். இப்போ பாருங்க, இது போல் நல்ல வடிவாக குழைச்சி வச்சுட்டேன். அந்த மாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது அதில் இருக்கக்கூடிய சீனி எவ்வளவத்துக்கு கசிஞ்சு வந்திருக்கண்டு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு தாச்சி ஒன்றுக்குள்ளே எண்ணெய் விட்டு வச்சிருக்கிறேன். இந்த எண்ணெய் எங்களுக்கு சூடாகட்டுக்கும். இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் இப்போ எண்ணெய் அங்கால சூடாகுது. இங்கால நான் அரியதரம் கையில் வச்சு தப்பி போட போகிறேன். எங்களோட ஊரில் அம்மாக்களெல்லாம் தப்பி போடுறேன்ட்டு தான் சொல்லுவினோம். இப்போ இது போல் உருண்டைகளாக நாங்கள் எடுத்து நல்லா கைகளை வச்சு
அழுத்தி அமர்த்தி போட்டுட்டோம்னால் அது எங்களுக்கு அப்படியே பபுள் மாதிரி பொங்கி தானாகவே மேலே வரும். இப்போ இங்கால பாருங்கோ, இந்த எண்ணெய் எங்களுக்கு ரெடி ஆகிட்டோன்னு பார்க்குறதுக்கு இந்த மாவிலேயே கொஞ்சம் அடுத்து போட்டு பார்த்தேன். உங்களுக்கே தெரியுது தானாகவே அந்த மா மேலே வந்துட்டு. இப்போ ஒரு அரிய தரத்தை தட்டி போட்டுட்டேன்னு பாருங்கோ. நான் உங்களுக்கு சொல்லல, நீங்களே பார்த்துருப்பீங்கள். நான் அரிய தரத்தை தட்டி எண்ணெயில் போட்ட உடனேயும் அது தானாகவே எழும்பி மேலே வந்திருக்குது. ஒன்றொண்டா அல்லது ரெண்டாக பொரிச்சு எடுத்து கொள்ளுங்கோ. அதிகமாக நாங்கள் தட்டி எண்ணெயில் போடும்போது அதில் சீனி நாங்கள் சேர்த்துருக்கிறபடியாக எல்லாமே சேர்ந்து ஒட்டுப்பட்டு அது பிரித்து எடுக்க முடியாமல் எல்லாமே எங்களுக்கு அலங்கோலமாக உடைஞ்சு போயிடும். இப்போ பாருங்க, இவ்வளவுத்துக்கு 2 பக்கமும் தட்டி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அதை எடுத்து வச்சிட்டேன். இப்போ இங்கால பாருங்கோ, என்ன முண்டை தட்டி போட்டிருக்கிறேன். அதுவும் அதே மாதிரி தான். இந்த அரிய தரத்தை பார்க்கும்போது இந்த அரிய தரம் எப்படி இருக்குமென்று உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இங்கே பாருங்க, இங்கால என்ன ஒரு அரிய தரத்தையும் நான் உங்களுக்கு தட்டி போட்டு காட்டுறேன். நான் எதுக்குமே உங்களுக்கு எடிட் பண்ணியோ அல்லது வெட்டி கூட நான் காட்டல. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் லைவாக அப்படியே சுட்டு கொண்டே நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்படியே கரண்டிகளால் நாங்கள் மெதுவாக தட்டி நாங்கள் விட்டுட்டோம்னால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த மாவெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துடும். அடுப்பை கட்டாயமாக நீங்கள் மீடியம் ஹீட்டில் தான் வைக்க வேணும். ஏனெண்டா வெளியில் கருகிரும், உள்ளுக்குள்ளே எங்களுக்கு அவியாது. மீடியம் ஹீட்டில் வச்சிட்டோம்னா நல்ல வடிவாக 2 பக்கமும் நாங்கள் இதையே போல் போட்டு தட்டி எடுத்துட்டோம்னாலே எங்களுக்கு நல்ல சாஃப்டான நல்ல ஒரு டேஸ்டான கருகாத பலகாரம். முக்கியமாக இந்த அரிய தரமோ நாங்கள் என்ன பலகாரம் செய்யும் போதும் அந்த பலகாரத்தின் கலர் எங்களுக்கு பொன்னிறத்தில் இருக்கணும். அப்போ தான் பார்க்கும்போது அது சாப்பிடணுமென்று எங்களுக்கும் தோணும். சிலதுகள் கருகிட்டு தண்டால் இதை நாங்கள் தூக்கி குப்பையில் போட்டுருவோமென்று கூட யோசிப்போம். ஏனெண்டா பார்த்தா அதுண்ட கலர் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை விட கருகின பலகாரம் சாப்பிடும்போது எங்களுக்கு ஒரு கைக்கிற தன்மையும் இருக்கும். பிள்ளைகளால் கூட அது சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கோ, என்னுடைய பலகாரம் எல்லாம் நான் சுட்டு எடுத்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இங்கால பாருங்கோ என்னுடைய அவுட்புட் எப்படி வந்திருக்கண்டு நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஒரு வெடிப்பு கூட இல்லாமல் என்னுடைய பலகாரம் வந்திருக்குது. நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன்னு பாருங்கோ. ஒரு சின்ன வெடிப்பாவது இந்த அரிய தரத்தில் இருக்குதோண்டு நீங்களே பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. இந்த பலகாரத்தின் வடிவமும் அதுவின் டேஸ்ட்டும் அந்த போட்ட ஏலக்காயும் உண்மையில் நான் ஒரு 3 அரிய தரம் சாப்பிட்டேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. டீ டைமுக்கு இது அவ்வளோ ஒரு சூப்பர். அதை விட வாழைப்பழத்தோடு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. கட்டாயம் நீங்கள் விரும்பினா ஏலக்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பலகாரத்தை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்க, பிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது இந்த பலகாரம் எவ்வளவுத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி. கல்லாகவும் விரையில் எங்களுக்கு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. வாயில் வச்சு கட்டிக்கும் போது அப்படியே அந்த பலகாரம் எங்களுக்கு சத்தம் இல்லாமல் உள்ளே போகணும். அதுதான் இந்த அரிய தரத்தின் உண்மையான பதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் என்ன நிறைய ரெசிபி இனி நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாம் வருது. அதுக்காக நான் உங்களுக்காக செய்து போடுறதுக்கு இருக்கிறேன். ப்ளீஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்ட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது போல் என்ன ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை சேரும். ஓகே, பை.